let me now start with section 5. In the section 5, it mainly deals with transfer. Transfer of property அப்படிங்கிறத define பண்ணுது. What is a transfer of property? நான் சொல்ல வரேன். I will follow it up by telling you the details. But உங்களுக்குள்ள you just think about it, because let us make it a silent interactive session. So you can involve yourself into the subject. So transfer of property na enna அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள ஒரு செகண்ட் நினைச்சீங்கன்னா என்ன நினைப்போம்? நம்ம டிரான்ஸ்ஃபர்ங்கிறது வந்து ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறது இல்லையா? ஒருத்தர் ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு மாத்துறது. That's called a transfer. This transfer can be a movable property or an immovable property. ரெண்டுமே இருக்கலாம். So section 5 it deals with more movable and immovable, both movable and immovable property. ரெண்டுமே இந்த செக்ஷன் டி. Now லீகலா நம்ம என்ன பார்க்கணும் இந்த செக்ஷன்ல? செக்ஷன் 5ல சார் டிரான்ஸ்ஃபர்னா ரைட், இங்கிருந்து அங்க தள்ளி விடுறதுக்கு பேரு டிரான்ஸ்ஃபர். ஃபைன். வாட் இஸ் தி இன்கிரீடியன்ட்? லா பிரகாரம் how shall we understand this section? இந்த செக்ஷன்ல what it contains ங்கறத நம்ம பார்ப்போம். It will contain some very very specific words. என்னென்ன வார்த்தைகள், ரொம்ப பதமா யூஸ் பண்ற வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தா conveys அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றாங்க இந்த செக்ஷன்ல. செகண்ட்லி லிவிங் பர்சன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றாங்க. ஏன்னா நான் இந்த செஷன், இந்த பர்டிகுலர் செக்ஷனை வந்து போன கிளாஸ்லயே நான் சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் தேர் வேர் சம் queries. ஒருத்தர் போட்டாரு, பட் அதுக்குள்ள நம்மளால செக்ஷனை கண்டினியூ பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் டைம். ட்ரான்ஸ்ஃபர் டு ஹிம்செல்ஃப், இந்த மாதிரி இஷ்யூஸ் somebody has asked. ஸோ அதை நான் கிளாரிஃபை பண்றேன். ப்ரெசன்ட், ஃபியூச்சர், இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் டு ஹிம்செல்ஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. ஒன் ஆர் மோர் பர்சன்ஸ் இருக்கு. லிவிங் பர்சன்னா முதல்லயே இருந்தவங்களா இல்ல இருக்கிறவங்களா இனிமே வரக்கூடிய பர்சனா? யாரு லிவிங் பர்சன்? லிவிங் பர்சன்ல வந்து மனிதர்கள் தான் லிவிங் பர்சனா, கம்பெனிஸ் ஃபேர்ம்ஸ் எல்லாம் லிவிங் பர்சனா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் நாலேஜ், அதாவது லீகலா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்ப ஜஸ்ட் நான் ஒரே ஒரு தடவை இதை படிக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த செக்ஷன் பாருங்க. ஈவன் இஃப் யூ டோன்ட் ஹேவ் in the following sections, இனிமே வரக்கூடிய செக்ஷன்ஸ்ல transfer of property means an act by which a living person conveys property in present or future. In present or in future. Living person conveys ங்கிற வார்த்தை வருது. In present or in future to one or more living persons or to himself and one or more other living persons, and to transfer property is to perform such act. இதுதான் அந்த டெஃபினிஷன் உடைய அடையாளம். இப்ப இதுல நம்ம அதை பிரிச்சு பார்த்தோம்னா என்ன தெரியுது? சில வார்த்தைகள், அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல லிவிங் பர்சன்ங்கிற வார்த்தை வருது, அண்ட் கன்வேஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது, ப்ரெசன்ட், ஃபியூச்சர்னுங்கிற வார்த்தை வருது, ஒன் ஆர் மோர் பர்சன்ங்கிற வார்த்தை வருது. பட் இதுக்கெல்லாம் என்ன சாங்டிட்டி, இதோட டெஃபினிஷன்ஸ் என்ன, இதோட கேஸ் லாஸ், ஐ ஹேவ் ஆல்சோ நோட்டட் டவுன் கேஸ் லாஸ். பழைய கேஸ் லால இருந்து புது கேஸ் லா வரைக்கும் என்னால முடிஞ்சதை நான் எடுத்து வச்சிருக்கேன். தட் ஐ வில் ஷேர் இட் டு யூ so that you whoever wishes can note it down. என்னங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். So what is a transfer? Transferனா என்ன? is a process of giving something from one person to another person. So ஒரு ப்ராசஸ் நடக்குது ஒண்ணுல இருந்து இன்னொன்னு. அப்ப ப்ராசஸ்னா என்ன வரும்? அந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குது? ரைட்ஸ் இருக்கு, லயபிலிட்டிஸ் இருக்கு, டியூட்டிஸ் இருக்கு. இத்தனையும் டிரான்ஸ்பர் ஆகுது இல்லையா? இப்போ ஒருத்தர் கடன் வாங்கி வச்சிருக்காரு, போனா சொத்தை வித்துப்படுறாருன்னு வைங்க. இதுல என்ன இருக்கு? சொத்து பரிமாற்றம் ஆகுறது, அவரோட ரைட் பரிமாற்றம் ஆகுது. அதே சமயத்துல என்ன ஆகுது? மார்ட்கேஜும் சேர்ந்து போகும். சம்திங் a liability also goes with that. So transfer is a process of giving something from one person to another person. ப்ராசஸ்ங்கிற வேர்ட்ல வந்து ஏகப்பட்ட விஷயம் உள்ள இருக்கு. ஒன் திங். ஸோ இதுல என்ன அப்படின்னா, ஜெனரலா நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, ரைட் ஆஃப் த பர்சன் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் டு. ஒரு ரைட், அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற ரைட்
அதாவது டைட்டில் ஆர் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அவர்கிட்ட போகும். அதுதான் என்ன சிம்பிளா சொல்ல போனோம்னா ஒரு கேஸ்ல ஜஸ்ட் யூ கேன் நோட் இட் டவுன். AIR 1986 AIR 1986 Supreme Court AIR 1986 Supreme Court 368 Sunil Siddhartha Bai versus Commissioner of Income Tax. Sunil Siddhartha Bai versus Commissioner of Income Tax. Simple சொல்றாங்க transfer it's a passing of right in one property from one person to another. சரி, இன்னொரு விஷயம், அப்ப டிரான்ஸ்ஃபர்ல என்னென்ன இருக்கலாம்? கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபர் இருக்கணுமா? இட் கேன் பி பார்ஷியல் ஆர் ஃபுல்லி. வாட் இட் டீல்ஸ் வித் எஸ்டேட் ஆஃப் த பர்சன். ஸோ எ டிரான்ஸ்ஃபர் கேன் பி ஃபுல்லி ஆர் இட் கேன் பி இன் பார்ட். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு முழு சொத்தையும் விற்கலாம். ஒரு 5 ஏக்கரா பூமி வச்சுட்டு இருக்காருன்னா அவர் என்ன பண்ணலாம்? முழு சொத்தையும் விற்கலாம், அல்லது ஒரு 2 ஏக்கரா மட்டும் விற்கலாம். ஸோ டிரான்ஸ்ஃபர் கேன் பி மேட் ஃபுல்லி ஆர் இன் பார்ட். தட் இஸ் ஆல்சோ ரைட். அடுத்தது இந்த இன்ட்ரெஸ்டிங் திங் என்ன? டிரான்ஸ்ஃபர் கேன் பி அப்சல்யூட் ஆர் கேன் பி கண்டிஷனல். இந்த ப்ராசஸ்ங்கிற வேர்ட்ல எத்தனை வருது பார்க்கலாம் பாருங்க. டிரான்ஸ்ஃபர் கேன் பி அப்சல்யூட் ஆர் கேன் பி கண்டிஷனல். அப்சல்யூட்னா என்ன? ஸ்ட்ரெயிட்டவே ஒரு கன்சிடரேஷனுக்கு நம்ம வித்துறோம் ஒரு சொத்தை, ஸ்ட்ரெயிட்டவே ஒரு விதமான கண்டிஷனும் நம்ம போடவில்லை. பட் சரி, கிஃப்ட் எடுத்துப்போம். தாத்தா வந்து பேரனுக்கு எழுதுறாரு, என்ன பண்ணுவார் அவரு? ஹி ரீடைன்ஸ், ஒரு கண்டிஷன் போடுறாரு, என்னுடைய வாழ்நாளைக்கு அப்புறம் தான் உனக்குன்னு ஒரு கண்டிஷன் போட்டு. திஸ் இஸ் ஆல்சோ ஏ டிரான்ஸ்ஃபர். நம்ம 122 ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல ஒரு தடவை கிஃப்ட் பத்தி டீல் பண்ணும்போது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கிஃப்ட் இஸ் அ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வேர் சம் லைஃப் இன்ட்ரெஸ்ட் கேன் பி ரீடைன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸ்ங்கிறத பார்த்தோம்னா நம்ம என்ன பார்க்கலாம்னா, பார்ஷியலா வைக்கலாம், அப்சல்யூட்டா ஃபுல்லா வைக்கலாம், கண்டிஷனலா வைக்கலாம், அன்கண்டிஷனலா வைக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இட் கேன் பி எனிதிங். தட் இஸ் டிரான்ஸ்ஃபர். சரி, கண்டிஷன் டு என்ஜாய் இன் ஃபியூச்சர் அப்படி கொடுக்கலாம். எப்பா நான் எனக்கு வச்சுக்கிறேன், யூ என்ஜாய் இட் இன் ஃபியூச்சர். நான் என் பொண்ணுக்கு தரேன், என் பையனுக்கு தரேன். வாட் வி டூ, வி கிவ் த ப்ராப்பர்ட்டி நவ். இன்னைக்கு கொடுத்துறோம், ஆனா என்ஜாய் பண்றதை தள்ளி போடுறோம். In law they say is postponement of enjoyment. அப்ப இன்னொன்னு நடக்குது அந்த சமயத்துல. அதே டிரான்சாக்ஷன்ல 2 விஷயம் நடக்குது. ஒன்னு போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் என்ஜாய்மெண்ட், இன்னொன்னு ஓனரே ஹி ரீடைன்ஸ் ஹிஸ் ரைட். அவரோட ரைட் அவர் தக்க வச்சுக்கிறாரு சில விஷயத்துக்காக. என்ன? ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றதுக்காக தக்க வச்சுக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை நான் உனக்கு தந்துடுறேன், ஆனா வாடகையை நான் வாங்கிக்கிறேன், என்னோட ஜீவன் வரைக்கும் நான் வச்சுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். ஸோ கண்டிஷனல், இட்ஸ் அ பார்ஷியல், நாட் அப்சல்யூட், பட் ஸ்லைட்லி கண்டிஷனல். இதுக்கு ஜஸ்ட் ஐ வில் டெல் யூ எ கேஸ் லா. 2004 1 SCC 2004 1 SCC 581 2004 1 SCC 581 K. Balakrishnan versus K. Kamalam. K. Balakrishnan versus K. Kamalam. So, what do we understand in it? The transfer is a process. Process contains many things. Transfer process contains many things. That is, can be partial or fully, conditional or absolutely, and whatever restrictions placed, that also includes in that process. Next, now, whether this property can be tangible or intangible. அதுவும் இருக்கு இல்லையா? எப்படி tangible-னா நம்ம பார்க்குறோம், வீடு, லேண்டு, எதை வேணாலும், that is tangible. Intangible என்ன? காப்பி ரைட்ஸ் விற்கிறோம் இல்லையா? ஒரு ட்ரேட்மார்க் நம்ம விற்கிறோம் இல்லையா? சரி, குட்வில், we are selling goodwill. ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் இருக்கு, அந்த பார்ட்னர்ஷிப்ல நம்ம வந்து குட்வில் ரைஸ் பண்ணிருக்கோம், அதை விற்கிறோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம என்ன கண்ணிலையா பார்க்க முடியும்? ஸோ தீஸ் அசெட்ஸ் we cannot touch or ஃபீல். இதுதான் அதோட ஃபீலிங்னு நம்ம சொல்ல முடியாது. இட்ஸ் a good feeling, that's all. So goodwill வந்து வைக்க முடியும். So this transfer of property-ல வந்து it also includes tangible assets and intangible assets. It need not be tangible form alone. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, எனக்கு ஒரு 5 ஏக்கரா லேண்ட் இருக்கு, நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை, மாடு மேய்ச்சுங்க அப்படின்னு சொல்லி வாடகைக்கு வாங்கலாம். Intangible right. So now you can just go see it and right to graze cattle. That is also possible. How you are using the right, that is sufficient. Okay. So license கொடுக்கலாம். All these things can be is possible. And now transfer fully அப்படின்னா என்ன, transfer partly அப்படின்னா என்ன? This is another thing.
இப்போ ஜென்ரல் பேரலன்ஸ் நம்ம இருக்கோம். டிரான்ஸ்ஃபர் ஃபுல்லினா என்னென்ன? சேல், கிஃப்ட், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. மொத்தம் நமக்கு 5 ஹெட் இருக்கு. 5 ஹெட் என்னென்ன ஹெட்? சேல், மார்ட்கேஜ், லீஸ், கிஃப்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். இதுதான் இருக்கு. 5 ஹெட்ல 3 ஹெட் வந்து ஃபுல்லா ஒரு ரைட்டு போயிடுது. பட் பார்ஷியல் ரைட் எங்க போகுது அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் மட்டும் போறது எங்க அப்படின்னா மார்ட்கேஜும் லீஸ்லயும். லீஸ்ல என்ஜாய்மெண்ட் ரைட்டை நம்ம விட்டு தரோம், மார்ட்கேஜ்ல இன்ட்ரெஸ்ட்டை நம்ம விட்டு தரோம். ஸோ இட் இஸ் டிரான்ஸ்ஃபர் பார்ஷியலி. ஓகே, ஸோ இன்கிரேடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். வாட் இஸ் தி இன்கிரேடியன்ஸ் அண்டர் திஸ் செக்ஷன்? இன்கிரேடியன்ஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப அதாவது ஒரு உண்மையான விஷயங்கள் என்ன இந்த செக்ஷன்ல பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, டிரான்ஸ்ஃபர் கேன் பி ஒன்லி பிட்வீன் 2 living person. That is, from one living person to another living person. 2, property should be in existence. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கணும். என்னைக்கோ இருக்கிறதெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது. நாளைக்கு எனக்கு ஒரு சொத்து வரும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு விற்க முடியாது. தட் இஸ் நாட் பாசிபிள். எக்ஸிஸ்டிங்கா இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டியை we cannot sell the property. So transfer must be from one living person to another living person. சரி, இப்போ who is a living person அதை நம்ம பார்ப்போம். Now இப்ப இதோட எக்ஸ்பிளனேஷன் தராங்க செக்ஷன் 5ல. எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு தராங்க? வாட் டு யூ மீன் பை லிவிங் பர்சன்? லிவிங் பர்சன்ங்கிறது யாரு அப்படின்னா, கம்பெனிஸ், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், இவங்க எல்லாருமே லிவிங் பர்சன் தான். இவங்க எல்லாருமே லிவிங் பர்சன். ஸோ இப்ப அனதர் ஃபேக்ட். சரி, இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, டிரான்ஸ்ஃபர் டு ஹிம்செல்ஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இந்த செக்ஷன் 5ல. அது எப்படி ஒருத்தர் வந்து அவருக்கே வித்துக்க முடியும் ப்ராப்பர்ட்டியை? கேன் எனி ஒன் கெஸ்? உங்களுக்குள்ள கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ ஓப்பன் தி பாக்ஸ், ஆளாளுக்கு ஒரு இதாயிடும். பட் ஜஸ்ட் ஃபார் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட், கேன் வி பர்ச்சேஸ் த ப்ராப்பர்ட்டி ஃபார் அவர் செல்ஃப்? நம்மளே நம்ம ப்ராப்பர்ட்டியை வித்துக்க முடியுமா? நமக்காகவே வித்துக்க முடியுமா அப்படின்னா இந்த செக்ஷன் 5 வந்து பர்மிட் பண்ணுது. எஸ், a person, a transfer can be made to himself. அப்போ என்ன எக்ஸாம்பிள் இருக்கு? என்ன சார் இது himself எப்படி வித்துக்க முடியும்? அதுல பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபர் டு himself அப்படின்னா, see one main issue, ட்ரஸ்ட் கிரியேட் பண்றாருன்னு நீங்க ஒருத்தர், இவரையே ட்ரஸ்டியா கொடுக்குறாரு, இவரே இவருக்கு ப்ராப்பர்ட்டிக்கு ட்ரஸ்டி. ஸோ என்ன பண்றாரு? he deals with the property not as a person, not as a owner, but as a trustee. இவரே வந்து நான் தான் இந்த இதை வச்சுப்பேன், நான் ஒரு சேரிட்டி பண்ண போறேன், இந்த இதுல வர பணமெல்லாம் அதுல போட்டோம் அப்படின்னு he himself become the author. He is the author of the trust. He himself becomes the owner of the controlling authority of the trust. And then அதே person தான், but he transact not as a owner but as a trustee. இவரே இவருக்கு ட்ரஸ்டியா மாத்தி இவரே இவருக்கு வித்துட்டு then he can do the objects mentioned in the trust. அதுதான் AIR 1961. AIR 1961 Supreme Court 1023. AIR 1961 Supreme Court 1023. Tulsidas versus IT Commission. Tulsidas versus IT Commissioner. So this particular transaction of appointing himself as a trustee, it amounts to transfer to himself. It amounts to transfer to himself. But idhil edhu varadhu paapa. You cannot transfer a property from living person to a dead person, from a dead person to a living person. Adu varadhu. If dead person வந்து will எழுதி வச்சிட்டு செத்து போயிடுறாரு, that will not come under the Transfer of Property Act. That will go under the Indian Succession Act. So once a death ஆயிடுச்சுன்னா he dies, but he wants to transfer the property. How he transfers the property? Not under the Transfer of Property Act, but under a testament. So testamentary succession குள்ள போனோம்னா TP Act போயிடாது, ஆட்டோமேட்டிக்கா Indian Succession Act will come into play. Another factor, இன்னொரு position பார்க்கலாம். Yes, I am there, but I wanted to give it to my grandson. ஆனா அவர் பிறக்கவே இல்லை. What to do? So living person, அந்த grandson இன்னும் பிறக்கவே இல்லை. Is it that possible? Yes, that is possible, but through a living person. அது வந்து நம்ம செக்ஷன் 13ல transfer to
அன்பார்ன் பர்சன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அதை பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சொல்றேன். என்ன எக்ஸப்ஷன் சொல்றாங்க இந்த செக்ஷன் 5க்குன்னா, அதாவது டிரான்ஸ்ஃபர் டு அன்பார்ன் பர்சன் இஸ் வேலிட். அப்படி பார்க்கும்போது 3-4 செக்ஷன் நம்ம நோட் பண்ண வேண்டியதா இருக்கு. என்னன்னா செக்ஷன் 13, 14, 15, 16 and 22. இந்த 4 செக்ஷன்லயுமே அதே சமயத்துல நம்ம வந்து ஒரு அன்பார்ன் பர்சனுக்கு கொடுக்க போறதில்ல. பட் இந்த செக்ஷன்ஸ்ல சொல்லி இருக்கிற ரூல்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு அன்பார்ன் பர்சனுக்கு கொடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட். நவ் இந்த டிரான்ஸ்ஃபர்ங்கிறது எதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் இல்லை அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லாமே டிரான்ஸ்ஃபர் தான். பட் எதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்ங்கிற கணக்குல வராது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றும் இல்லை, ஒரு பார்ட்டிஷன் ஆகும். Point number, I will just tell it to you in 5 numbers and then later I will explain it to you. One partition, charge creator, relinquishment, easements, lease, litigation of property. இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்ங்கிற ஒரு கான்செப்ட்ல வராது. ஏன் வராது? பார்ட்டிஷன் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பார்ட்டிஷன்ல 4-5 பேர் இருப்பாங்க, பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் ஆர் whomever, father and son, each one in the family. They all have a definite share in the property. எல்லாத்துக்குமே ஷேர் இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி. Everybody are themselves owners along with the others. That is, they are all co-owners with others. So ஏற்கனவே அவர் ஓனரா இருக்கு. இப்போ பார்ட்டிஷன்ல என்ன ஆகுது? அவங்க ஷேரை பிரிச்சுக்கிறாங்க. So it does not come under transfer. One thing. Suppose what happens? இல்லப்பா ஒருத்தர் ரிலிங்குஷ் பண்ணிக்கிறாரு, ஏப்பா எனக்கு ஷேரே வேண்டாம் அப்படிங்கிறது, அவர் இருக்கிற ஷேரை அவர் விட்டு தராரு இன்னொருத்தர். So that also does not come under transfer. சரி, சார்ஜ் கிரியேட் பண்றோம் ஒரு ப்ராப்பர்ட்டியில, ஒய்ஃபுக்கு மெயின்டெனன்ஸ் தரணும், நம்ம நிறைய சூட் போட்டிருப்போம், அதுல வந்து சார்ஜ் கிரியேட் ஆகுதுன்னா என்ன டிரான்ஸ்ஃபர் ஆயிடுன்னு இருக்கணும். சார்ஜுங்கிறது என்ன? ஒரு செக்யூரிட்டி. டபக்குன்னு அது பிடிச்சி வச்சுக்குது. நாளைக்கு இந்த ஆள் ஏமாத்திட்டு போயிட்டாருன்னா, நாளைக்கு if he does not honor that liability, then what is the position? சார்ஜ் கிரியேட் பண்ணி அதை வித்து, if that is not honored, other security are based on it, then they can raise some income from that property. So that again will not come under Transfer of Property Act. I will just give you an explanation. இப்போ ஒரு பாரோவர் இருக்கு. இந்த பாரோவர் வந்து 10 லட்ச ரூபாய் பணம் தரணும், தரல. வாட் ஹேப்பன்ஸ்? நம்ம சூட்டு போடுறோம். சூட்டு போட்டு டிகிரி ஆகுது. டிகிரி ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? அவர் அப்பையும் பணம் தரல. இபி போடும். இபிலையும் பணம் தரல. வாட் ஹேப்பன்ஸ்? அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம அட்டாச் பண்றோம். அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? செல் பண்றோம். செல் பண்ணும்போது என்ன பண்றாரு? இவரு நைஸா ஓடி போயிடாரு. இட் இஸ் நாட் பீன் கோர்ட் ஆக்ஷன் சேல்ல நம்ம செல் பண்றோம். ஆக்ஷன் சேல்ல சொன்னா லிவிங் பர்சன்ஸ் தான் பண்றாங்க. அங்க ஒரு பர்ச்சேசர் லிவிங் பர்சன் தான் வாங்குறாரு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? இட் டேக்ஸ் தி அத்தாரிட்டி ஆஃப் லா. ஆபரேஷன் ஆஃப் லால அது போகுது. ஸோ தட் டஸ் நாட் கம் அண்டர் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். இட் இஸ் பை ஆபரேஷன் ஆஃப் லா. ஸோ தட் இஸ் எக்ஸ்க்ளூடட் அண்டர் திஸ் டிரான்ஸ்ஃபர். ஈஸ்மெண்ட் இருக்கு. லீஸை சரண்டர் பண்றோம். That will not come under the Transfer of Property Act. ப்ராப்பர்ட்டியை டெடிகேட் பண்றோம். இந்த கோயிலுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் கொடுக்குறாங்க. So that will not come under the Transfer of Property Act. இப்ப இதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸும் நான் கேஸ் லாஸும் I will give it to you. So that for practicing lawyers it will be very, very helpful, and for all others, whoever feels it beneficial can note it down. So even though there are several case laws, I have taken out 2 on a particular issues. And then the issues நான் எடுத்திருக்கேன் பாருங்க. Just you can make it out. So ஒரே ஒரு விஷயம் just I wanted to tell you is, இந்த act of person from one person to another living person அப்படிங்கிறதுக்கு இந்த டெக்னிக்கல் வேர்டு என்ன சொல்றாங்கன்னா இன்டர் விவோஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர் விவோஸ், டிரான்சாக்ஷன் இன்டர் விவோஸ் அப்படின்னு they will say. நான் இப்போ போன எக்ஸாம்பிள் சொன்னேன் பாருங்க. That is auction sale. Auction sale ஆகுது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? டிரான்ஸ்ஃபர்னு வராது. பட் இட் இஸ் அ டிரான்ஸ்ஃபர் பை ஜுடிஷியல் ப்ராசஸ். கோர்ட் அதனுடைய ஆக்ட்ல இட் இஸ் டூயிங். ஸோ இட் இஸ் கால்ட் அ டிரான்ஸ்ஃபர் பை judicial process. If a person voluntarily makes the transfer, then it is between living person to living person. But judicial process la pogumbodhu, and the borrower does not want to sell the property, does not also want to pay the money, but he does not voluntarily does it. So involuntary, avarayum taandiya oru power control panni nee vikka vena, court la irundhu na eduthu vittu podren
Court is stepping in and does this activity. So that is a judicial process. It is an involuntary action. It is by operation of law. So this is the distinction. Specific performance suits. But what do you say that? Specific performance suits. But other one exception enna, that is not sold by auction. Specific performance suit decree ஆயிருது, but still the owner does not want to sell the property. He is avoiding sale. Appa, can we call it as a operation of law? It is similar, but at the same time, it is deemed to be a transfer made by the person. It is deemed to be a transfer made by the living person. Because our pannala, our ram pannano, our pannala. But in a case of mortgage or borrowal, enna agudhu? அவர் விற்கணும் வாங்கணும்னு என்ட்ரி டிரான்சாக்ஷன்ஸோ கான்ட்ராக்ட்ஸோ போடல. அவர் பேமெண்ட் பண்ண விட்டுறாரு, அவர் ப்ராப்பர்ட்டி வெளியில வந்துருது சேலுக்கு. பட் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட்ல கான்ட்ராக்ட் போடுறாங்க. லிவிங் பர்சன்ஸ் என்டர்ஸ் இன்டு எ கான்ட்ராக்ட், பட் ஹி இஸ் நாட் ஃபர்தரிங் த கான்ட்ராக்ட். அவர் அது கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. இன் தட் கேஸ் எ பர்சன் ஃபைல்ஸ் அ சூட், மேக்ஸ் தட் அ கான்ட்ராக்ட், he compels the parties to act on the contract, but still that party is not acting. So therefore, court stepping in on behalf of that owner and sells the property through court. So it is deemed to be a transfer inter vivos. This is AIR 1966. AIR 1966 299. AIR 1966 299. Christine Pias versus Uggappa Chetty. இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் வாயில வரமாட்டேங்குது, பட் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் வித் மீ. Christine Pias versus Uggappa Chetty. Now, another I told you that auction sale is not a transfer of property. It's not a transfer of property between living persons. It is through a judicial process. I just wish to point out two case laws. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா பாருங்க. AIR 2001. AIR 2001 Allahabad. AIR 2001 Allahabad 334. AIR 2001 Allahabad 334. Krishna Mohan versus Balakrishna. Krishna Mohan versus Balakrishna. இது ஒரு கேஸ்லா. இன்னொரு கேஸ்லா சுப்ரீம் கோர்ட் கேஸ்லா பாருங்க. 2007 5 SCC 2007 5 SCC 745. 2007 5 SCC 745. Arvind Kumar versus Government of India. Arvind Kumar versus Government of India. So that is what they say. Auction sale is a sale made by operation of law. அப்படின்னு சொல்றலாம் இந்த பர்டிகுலர் செக்ஷன், இந்த பர்டிகுலர் கேஸ்ல. Now, imagine another situation. I purchase the property. There are several family members. ஒரு joint family-ஆ எல்லாமே இருக்கும். What will happen if நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், முன்னாடி சொன்னதுல வந்து partition is not a transfer னு நான் சொன்னேன். Correct? Am I right? Partition is not a transfer. I will cite some case laws in this particular issue that partition is not a transfer. Just as a note பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு small concept slightly deviated from that concept என்னன்னு நம்ம பார்ப்போம். Okay? just ஒரு questionக்காக. Partition is not a transferங்கிறது என்ன அப்படின்னா AIR 1988. AIR 1988 Supreme Court 1365. AIR 1988 Supreme Court 1365. Mohan Singh versus Devi Charan. Mohan Singh versus Devi Charan. ஏன் partition is not a transfer அப்படின்னு இந்த கேஸ்ல சொல்றாங்கன்னா, ஒருத்தரோட போர்ஷன் ஆஃப் ரைட்டை இன்னொருத்தர் போர்ஷனோட எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. எனக்கு இது உனக்கு இது, இந்த நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ, சரி கொஞ்சம் பணம் கொடு, போக்குவரத்து போகிறது, சிமிலர் ரைட்ஸ் தான். ஒரு ஷேரர் இன்னொரு ஷேரரோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இட் இஸ் நாட் அ டிரான்ஸ்ஃபர். கரெக்டுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் 2004 3SCC
2004 3SCC 376. 2004 3SCC 376. Vasanti Ben versus Somnath. Vasanti Ben versus Somnath. இதுல என்ன சொல்றாங்க? பார்ட்டிஷன்ங்கிறது என்ன? இட்ஸ் a joint enjoyment. 5 பேர் ஒரு குடும்பத்துல இருக்காங்கன்னா 5 பேரும் ஈக்குவலி they are enjoying. பட் பார்ட்டிஷன் பண்றதுனால என்ன ஆகுது? 5 பேரும் இனிமேவும் ஜாயிண்டா என்ஜாய் பண்ண போறது இல்ல. ஜாயிண்ட் என்ஜாய்மெண்ட் இஸ் கன்வெர்டட் டு எ இண்டிவிஜுவல் என்ஜாய்மெண்ட். நான் மட்டும் தான், எனக்கு இந்த சொத்து எனக்கு பாகத்துக்கு வந்துருச்சு, நான் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், என் பிரதர் கூட யூஸ் பண்ண முடியாது. So once it was a joint enjoyment, because of this partition, a person get an individual right. தனிப்பட்ட உரிமையை அவர் எடுத்துக்கிறார். So common enjoyment is transformed into an individual self enjoyment. So individual enjoyment ஆகுது. So that is not a transfer. Antecedent title வந்து எல்லாத்துக்கும் இருந்தது. Co-sharer had antecedent title, but what happens? அந்த antecedent title வந்து ஒரு இண்டிவிஜுவல் டைட்டில கிறிஸ்டலைஸ் ஆகுது. அப்புறம் இவருக்குன்னு அந்த சொத்து வந்து அலாட்மெண்ட்ல ஏ ஷெட்யூல் அல்லது பி ஷெட்யூல் அல்லது சி ஷெட்யூல் ஏதாவது ஒரு ஷெட்யூல்ல வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது? இவரோட குடும்ப மெம்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்றாங்க. இவருக்கு ஒருவேளை குழந்தை இல்லைன்னா சிங்கிளா ஹாப்பியா இருந்துக்க வேண்டியதான். He can use it as he wishes. There is no conferment of a new title. Old title is crystallized into a particular path. அதுதான் இந்த வசந்தி பென் versus சோம்நாத்ங்கிற கேஸ்ல டிஸ்கஸ் பண்றாங்க. What will happen? Another factor. இதே மாதிரி இன்னொரு இஷ்யூ என்ன சொல்லலாம்? ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட். த சேம் திங், ஃபேமிலியில ஒரு அரேஞ்ச்மெண்ட். பார்ட்டிஷனுங்கிறதும் ஒரு டைப் ஆஃப் ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் தான். பட் காயினிங் த வேர்ட்ஸ் ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். AIR 1976. AIR 1976 Supreme Court 807. AIR 1976 Supreme Court 807. Kale, KALE, Kale versus Deputy Director of Consolidation. Kale versus Deputy Director of Consolidation. They say partition ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, family arrangement இருந்தாலும் சரி, it will not become a transfer. It is a recognition of a title which was already in existence. ஏற்கனவே இருந்த ப்ராப்பர்ட்டியோட ரைட் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு ரெக்கக்னைஸ் பண்றோம். இதே மாதிரி இன்னொன்னு ரிலீஸ் பண்ணிட்டு போறோம், எனக்கு ஒண்ணுமே வேணாம் அப்படின்னு சொல்லி ரிலங்குவிஷ் பண்ணிட்டு போறோம். வாட் வில் ஹேப்பன்? எனக்கு ஏற்கனவே ஒரு ரைட் இருந்தது, அந்த ரைட்டை நான் விட்டு தந்துட்டு போறேன். அப்ப ரைட்டை நான் வித்துட்டேன்னு கிடையாது. நான் வித்துட்டு போறேன்னுங்கிறது வேற, விட்டு தந்துட்டு போறேன் அப்படிங்கிறது வேற. வாட் டஸ் இட் மீன்? ரிலீஸ் கேன் ஒன்லி ஃபீடு டைட்டில் பட் cannot transfer title. பாத்தீங்களா இந்த டெக்னிக்கை? ரிலீஸ் கேன் ஒன்லி ஃபீடு டைட்டில், அதாவது ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு ஃபீடு பண்ணுது, கொடுக்குது. இட் இஸ் கிவிங். எப்படி நம்ம சாதத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம்? ஃபீடிங். லைக்வைஸ் கிவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another. It is feeding title, but does not, we cannot say it to be a transfer of title. AIR 1960. AIR 1960 Madras. AIR 1960 Madras, page 33. So release deed only feeds title but cannot transfer title. ஒரு important aspect just I wanted to know. இப்ப ஃபேமிலியில இருந்திருக்காரு, ரைட், ஒரு பக்கம் விடுவோம். ஒரே ஒரு தனிநபர் மட்டும் போய் நிறைய சம்பாதிக்கிறார், எல்லாத்தையுமே பண்றாரு. அவருக்குன்னு தனிப்பட்ட சொத்தை அவர் சம்பாதிக்கிறார், சம்பாதிச்சு நல்லா இருக்காரு. பட் குடும்பத்துக்காக அந்த சொத்தை குடும்ப சொத்தா பாவிச்சு போடுறாரு. தட் இஸ் கால்ட் அந்த காமன் ஹாட்ச் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. காமன் ஹாட்ச் பாட். I am repeating certain words only for the reason that there may be some newcomers into the profession also. Apart from newcomers to this particular gallery, there may be newcomers into the profession. So therefore, keeping them also into mind, I am stressing on certain terms again and again only for this reason. So, நம்ம தெரிஞ்ச group, தெரிஞ்ச people, experienced advocates need not feel that I am repeating it again and again. It is only to help our own brother and sister members. A common hotspot. Common hotspot என்ன நடக்குது? அவர் வந்து இருக்கிறத தூக்கி காமனா போடுறார். So what will happen? That is throwing self-acquired property into the common property belonging to others, belonging commonly. So அதுக்கு என்ன சொல்றாங்க? That is not a transfer. You see, he is treating it. So என்ன பண்ணுவோம்? பார்ட்டிஷன் சூட்ல
அவர் பாட்டுக்கு வேலைக்கு வாங்கி விட்டாரு. ஸோ தட் ஷுட் பி டிவைடட்னு நம்ம வாங்கிவிடும் இல்லையா? தட் ஷுட் பி சோல்டுன்னா நம்ம ப்ரேயர் போடணும். பார்ட்டிஷன் சூட்ல கிடையாது. வி ஃபைல் a suit for partition including that particular purchase to be shared among all of us இல்லையா? தட் இஸ் தி A ஷெட்யூல். அப்பா அது B ஷெட்யூல் மட்டும் பையன் போய் தனியா வாங்கிட்டாரு, பட் இந்த இன்கம்ல இருந்து அங்க போட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இல்ல அந்த பையனை வந்து நோ நானே இதுல போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்ட்டிஷன் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் டூ டிஃபரெண்ட் திங்ஸ். AIR 1970 AIR 1970 Supreme Court. AIR 1970 Supreme Court 1722. AIR 1970 Supreme Court 1722. Goli Ishwaraya versus Gift Tax Commissioner. Goli Ishwaraya versus Gift Tax Commissioner. Another two situations, just I will tell it. எது டிரான்ஸ்ஃபரா வராது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரி, இப்போ ஒருத்தர் பில் எழுதி தரார். வாட் வில் ஹேப்பன் இல்லையா? பெக்வெஸ்ட். ஹி ரைட்ஸ் a will. ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தருக்கு போகுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பட் ஜஸ்ட் டு ட்ரிகர் யுவர் கான்ஃபியன்ஸ், வேற ஒன்றும் இல்லை. தி வில் இஸ் நாட் அ டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். வில் வந்து அவர் ஆசைக்கு அவரே எழுதி தரார். He is giving it voluntarily to the other person, but will takes effect after the death of the person under the testamentary succession. So will is not a transfer of property. AIR 2001. AIR 2001. Karnataka 395. AIR 2001 Karnataka 395. N. Ramaya versus Nagaraj. இந்த ஒரு கேஸ்ல they make it very clear. Of course தெரிஞ்ச கான்செப்ட்ஸ் தான், அதை நம்ம திருப்பி பார்த்து கேஸ் லாவோட சப்போர்ட் பண்ணும்போது we feel somewhat confident about knowing certain things. What will happen in case of compromise made in the court? பார்ட்டிஷன் நம்ம பார்த்தோம், பார்ட்டிஷன் சூட்ஸ் பார்த்தோம். Group of members join together, enter into a compromise in the court. What will happen? எப்ப காம்ப்ரமைஸ் வந்து டிரான்ஸ்ஃபரா மாறும், எப்ப காம்ப்ரமைஸ் வந்து டிரான்ஸ்ஃபரா மாறாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இப்போ சப்போஸ் காமன் ப்ராப்பர்ட்டி இருக்கு, எல்லாம் நம்ம பிரிச்சுக்கிறோம். அதாவது ஏற்கனவே ப்ரீ எக்ஸிஸ்டிங் ரைட் இருக்கும்போது, ப்ரீ ஆன்டிசீடென்ட் டைட்டில் நம்ம எல்லாத்துக்குமே சேர்ந்த ப்ராப்பர்ட்டியா இருந்து நம்ம அதை பிரிச்சுட்டோம்னா டிரான்ஸ்ஃபர் வராது. பட் சில கேசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, வேற ஒரு பார்ட்டியோட நம்ம ஒரு புது ப்ராப்பர்ட்டி கொண்டு வரோம். வி ரெகக்னைஸ் தட் இட் இஸ் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி அவர் தந்துடுறாரு, இந்த ப்ராப்பர்ட்டி அவர் எடுத்துக்கிறாரு. In that case, what will happen? In a situation, there is a possibility of treating a property as a transfer. If a person does not have a pre-existing right, nor did not have a title once, ஏதோ ஒரு காலத்துல இவருக்கு அந்த டைட்டிலே இல்ல, between 2-3 persons there is a dispute, unconnected with the family. அப்ப என்ன பண்றாங்க, சரிங்க இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம சூட் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் நான் வேற ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தரேன், நீங்க அதை எடுத்துக்கிறீங்களான்னு கேட்கறாரு. ரைட், அந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பான், என் வீடு பக்கத்துல இருக்கு, லோட்டல் வச்சுக்கணும், ஏதோ சம்திங் தே ட்ரை டு சால்வ் தி இஷ்யூ amicably. So what will happen in such type of circumstances which parties does not have an antecedent title once, but they are introducing a new right into the other person, then it can be treated as a transfer. AIR 1971. AIR 1971 Madras 182. AIR 1971 Madras 182. That is Reddyar versus A. Ammal. Reddyar versus A. Ammal. எதனால இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணா consequences will come. வேற ஒன்றும் இல்லை. You see, treat it as a transfer. உங்களுக்கு மற்ற consequences வரும். Registration இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக். காம்ப்ரமைஸ் டிகிரி நீ நாட் பி ரெஜிஸ்டர்ட். உங்களுக்குள்ள ஆயிடுச்சுன்னா ரைட், அதை போய் ஆப்ஷனல் தான், வேணும்னா பண்ணிக்கலாம், வேணாம். பட் இஃப் திஸ் இஸ் டு பி ட்ரீட்டட் அஸ் அ டிரான்ஸ்ஃபர், தென் இட் ஷுட் பி ரெஜிஸ்டர்ட். தட் இஸ் கான்சிக்வன்சஸ் ஃபாலோ. ஓகே, ஒன் மோர் கேஸ் லா ஜஸ்ட் ஐ வில் டெல் இட். அதாவது டிரான்ஸ்ஃபர் இன்டர்வியூஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். டிரான்ஸ்ஃபர் இன்டர்வியூஸ்ங்கிறது என்ன? டிரான்ஸ்ஃபர் பை கன்வேயன்ஸ். இட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் சக்சஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேஸ். 2004 9 SEC 2004 9 SEC 438 2004 9 SEC 438 Hindustan Lever Limited versus the state.
Hindustan Lever Limited versus state. Now, another one point. Suppose company illa. In living person includes companies and association of individuals. The definition. What will happen if there is no company at all? English law transfer cannot be made to an unincorporated company. Whereas Indian law transfer can be made. Example, simple idea. So promoters, they form a company. Promoters are company incorporate company incorporate they are going to commence a company. So the formalities register of companies, they have to follow it up. But individuals they wanted to start a company. In the individuals they have the property in their name. They are converting the property into the company. As a company, so that it just goes. But what will happen? If in the promoter concept, we may have to link it with section 15H of specific effect. But transfer made to promoters, that's the company. Transfer made to promoters, it is an individual transfer, it is to be deemed to be a transfer. Suppose a decree can be granted against a company, specific performance suits, promoters are the company number section 15 section 19 of the specific relief act. That is for the plaintiff and for the defendant. In that case, we have to see it how it fits into the transfer. 2006 7 SEC 2006 7 SEC 756 2006 7 SEC 756 Jai Narayan versus Pushpa Devi. Jai Narayan versus Pushpa Devi. Now, the another concept number present or future. I am just putting a small question. The word contains transfer of property means an act by which a living person conveys a property in present or in future. So conveys a property in present or in future. A living person conveys a property in present or in future. Property future property convey பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு question raise ஆகுது. So just answer yourself. அது எப்படி ஃபியூச்சர் இருக்கிற ப்ராப்பர்ட்டி கன்வே இது பண்ண முடியுமா, டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு அர்த்தமாகுதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்படி அர்த்தம் மாறதில்லை. இன் பிரசன்ட் ஆர் இன் ஃபியூச்சர்னா conveyance may be made in present or future. Conveyance may be made in present or in future. Not property may be made in present. So, what it says, living person conveys property in present or in future. That is, living person இப்ப convey பண்றாரு or future right holds. So, property must be in existence. Property, but the property must be in existence. இப்ப பாருங்க ஒரு interesting case லாக்கறேன். The AIR 1968. AIR is a full bench judgment. AIR 1968 Madras. AIR 1968 Madras 319. AIR 1968 Madras 319 full bench. Chief Controlling Revenue Authority. Chief Controlling Revenue Authority versus Sudarshanam Pictures. Sudarshanam Pictures. The word present or future refers to the word convey and not the word property. So, inge present or future nungra potukra vaarthaiya we must relate it to or connect it to the word convey, and we must not mean it as property. Summa future property namakkarana nam solla mudiyadhu. That will be again a bar in the forthcoming sections. That is simple point. If there is no property in existence, if a person agrees to sell, property that cannot be sold. Simple. But if he agrees to sell or contract, it can be at best only can be termed as a contract. This is a contract. The validity of the contract to be checked later. Suppose the property then enforcement of the contract you can only enforce like it as a contract, because it all depends upon the intention behind the parties and the evidences on record. Now, transfer himself, but I
don't remember whether I have given case law. Just you can note down the case law. AIR 1961. AIR 1961 Supreme Court. AIR 1961 Supreme Court 1023 1023. Tulsidas versus IT Commissioner. Idhula dhaan the transfer means a person may create a trust, make himself a trustee. So property vests within him as a trustee. Innuru case law 1984. AIR 1984 Andhra Pradesh. AIR 1984 Andhra Pradesh 176. VP Rao versus Sri Ramanuja. VP Rao versus Sri Ramanuja. So another two more concepts, then we can switch over to another section. Unborn person. Unborn person க்கு கொடுக்க முடியுமா? லிவிங் பர்சன் தான் பார்த்தோம். அன்பார்ன் பர்சன் கொடுக்க முடியுமா? நான் எலாபரேட்டா அந்த செக்ஷன் 13ல அதை டீல் பண்றேன். பட் இப்போதைக்கு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அன்பார்ன் பர்சனுக்கு கொடுக்க முடியும். தட் இஸ் பாசிபிள். இது எப்படி அவங்க ரிலேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா செக்ஷன் 3 ஆஃப் தி ஹிந்து டிஸ்போசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட். Hindu Disposition of Property Act validates this type of transfer to unborn person, subject to limitation under the TP Act. So, Chapter 2 of the TP Act, it deals with unborn person, transfer to unborn person. So, Section 3 of the Hindu Disposition of Property Act validates this transaction to unborn person, but subject to the conditions, limitations, restrictions contained in Section 13 of the TP Act. Right. Innone transfer to temple, that is also a transfer. Angadadhipadi ezhudi tharadhu, church kudukaradhu, it's also a transfer. Transfer some deity, it is like a gift. It is a gift to the deity. Ilya, it's a gift to the deity. It is also a transfer. AIR 1974. இது எதுக்காக சொன்னா gift, we cannot say transfer between living person to another living person. The God வந்து இங்க லிவிங் பர்சன் ஒருத்தர் இருக்காரு, அங்க ஒரு லிவிங் பர்சன் எங்கன்னா ஆல்டு மாதிரி. ஸோ they have to take that device, take that instrument, take that property or sale only through a living person. It is like a gift. ஒரு ட்ரஸ்டி அந்த இறைவனுக்காக வாங்கிப்பார். AIR 1974 Supreme Court. AIR 1974 Supreme Court 663. AIR 1974 Supreme Court 663. Kumari Pushpavati versus State of West Bengal. Kumari Pushpavati versus State of West Bengal. So, this is with reference to Section 5 of the Transfer of Property Act. அதாவது இந்த செக்ஷன்ல ஏன் நம்ம இவ்வளவு எலாபரேட்டா நம்ம டீல் பண்றோம் அப்படின்னு பர்பஸ் என்னன்னா, இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டை வந்து ரெண்டு விதமா நம்ம பிரிக்கலாம். ஜெனரல் டிரான்ஸ்ஃபர்ஸ், ஸ்பெஷல் டிரான்ஸ்ஃபர்ஸ்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் போன செஷன்ல. இந்த ஜெனரல் இஷ்யூஸ் வந்து கிட்டத்தட்ட 54 செக்ஷன் வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரின்சிபிள்ஸை மட்டுமே டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல. என்னென்ன பிரின்சிபிள்ஸ்? லைக் estoppel, transfer to unborn person, அப்புறம் perpetuity, அப்புறம் conditions, part performance doctrines, அது இதுன்னு ஏகப்பட்டது. கிட்டத்தட்ட 50 செக்ஷன், 54 செக்ஷன் வரைக்கும் லிஸ்ட் பண்ணிட்டு இது எல்லாமே போயிடுது. பட் இதுலலாம் எதனாலன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ செக்ஷன்ஸ் மேபி இன்னும் 2-3 செக்ஷன்ல கொஞ்சம் எலாபரேட்டா போவோம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் we will be able to rush it because நமக்கு இந்த கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிடுச்சுன்னா அப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். we are only rehearsing it again and again. ஒரு ஒத்திகை நம்ம திருப்பி பார்த்துருவோம். இந்த புதுசான ப்ராப்பர்ட்டி, நம்ம இந்த டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம படிக்கல. இதை நம்ம நிறைய தடவை படிக்கிறோம். ஆனா ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் ஒவ்வொரு விதமான நியூ டைமென்ஷன்ஸ்ல நம்ம அதை பார்க்குறோம். ஒவ்வொருத்தர் சொல்ல கேட்கும் போது இந்த பாயிண்ட் இருக்கா, அந்த பாயிண்ட் இருக்கா, நம்மளை எக்யூப் பண்ணிக்கிறோம். we are equipping ourselves, that's all. ஸோ இப்போ இந்த செக்ஷன் 5ல வந்து நம்ம பார்த்தது எல்லாம் என்னன்னா வெறும் வார்த்தை, தட் இஸ் டிரான்ஸ்ஃபர்னா என்ன, how it goes, something one from another person பார்த்தோம், tangible intangible property பார்த்தோம், partial absolute பார்த்தோம், wholly or partly பார்த்தோம், தென் லிவிங் பர்சன்ஸ்னா என்ன பார்த்தோம், present or future அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், that it relates only to the meaning convey and not to the propertyங்கிறத பார்த்தோம். அப்புறம் tangible intangible பார்த்தோம், இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம், ஒருத்தர் வந்து தனக்கே வித்துக்க முடியுமானுங்கிறத நம்ம பார்த்தோம். தென்
எதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்னுங்கிற கேட்டகரியில வராது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். தட் இஸ் பார்ட்டிஷன்னா வராது, சார்ஜ், ரிலிங்க்விஷ்மெண்ட், ஈஸ்மெண்ட், லீஸு இதெல்லாம் வராது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்புறம் we also touched upon what is transfer by operation of law, that is auction sale. அப்புறம் ஒரு பார்ட்டிஷன்ஸ்ல காமன் ஹாட்ஸ்பாட்ல போட்டிருந்தா என்ன வரும், ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்னா என்ன வரும், ரிலிங்க்விஷ்மெண்ட்னா என்ன வரும், பெக்வஸ்ட்னா என்ன வரும், காம்ப்ரமைஸ்னா என்ன வரும், இத்தனை ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம பார்த்தோம். தட் இஸ் அன்இன்கார்பரேட்டட் கம்பெனிஸ்னா வாட் இஸ் த ரைட், இதுக்கு உண்டான டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸ் லாஸையும் நம்ம பார்த்தோம். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு செக்ஷன் 5. இந்த செக்ஷன் 5, this particular session 5 itself has taken us 50 minutes. Anyway, koncham mattum I will take, so I will not keep you for long. Section 6 I will touch upon, because section 5 la ennavo section 6 la adoda near impact irukku. What may be transferred அப்படிங்கிற ஒரு impact that I will also just slightly bear with me for another session. ஏன்னா ஒரு 1 hour நம்ம மினிமம் we will go through this particular session. Okay, so section 6 ஓட கேட்டகரி என்ன அப்படின்னா, what may be transferred. டிரான்ஸ்ஃபர்னா என்னன்னு பார்த்தோம், என்னத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், what may be transferred. எதெல்லாம் கொடுக்கலாம், எதெல்லாம் கொடுக்க முடியாது, எப்போ கொடுக்கலாம், கைக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கலாமா இல்ல வரதுக்கு முன்னாடியே கொடுக்கலாமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, கொடுத்துட்டோம், அது செல்லுமா செல்லாதா? சில வகையான இந்த விதமான டிரான்சாக்ஷன்ஸ் செல்லாது. யூ கேனாட் ஈவன் டிரான்ஸ்ஃபர். ஆசைப்பட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி எதிராளி ஒத்துக்கிட்டா கூட ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் கேனாட் பி டிரான்ஸ்ஃபர்ட் அப்படின்றதுதான் இந்த செக்ஷனோட. பட் இந்த செக்ஷன் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா பாருங்க, இந்த செக்ஷன் it opens with these type of words. Property of any kind may be transferred. ஒரே போர்டு போடுறாங்க பாருங்க இந்த செக்ஷன்ல. Property of any kind may be transferred. எந்த கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வேணாலும் நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பாயிண்ட் ஃபினிஷ்ட். ஓகே, 5க்குள்ள எல்லாம் போயிடுது. எக்ஸப்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. எக்ஸப்ட் ஆஸ் ப்ரொவைடட் பை திஸ் ஆக்ட். இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டதை தவிர நீ எல்லாத்தையுமே வைக்கலாம். ஆர் பை எனி அதர் லா ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ். ஒன்னா இந்த சட்டப்படி சொன்னதை வைக்கலாம், கொடுக்க முடியாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுல கொடுக்க முடியாது, இல்ல வேறு ஏதாவது சட்டத்துல கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீ கொடுக்க முடியாது அப்படிங்கிற. ஸோ இப்படிதான் பைண்ட் பண்றாங்க. நோ ஸோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எல்லாத்தையும் வைக்கலாம். அது மட்டும் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கைண்ட் கேன் பி சோல்டு எக்ஸப்ட் ஃபாலோயிங். என்ன சொல்றாங்க, செக்ஷன் 6ல எல்லா விதமான கேட்டகரியும் உள்ள. ஸோ இப்போ இந்த செக்ஷன் 5ஐயும் செக்ஷன் 6ஐயும் நம்ம ஞாபகம் வச்சுட்டாவே போறோம். டிபி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல டிரான்ஸ்ஃபர்னா என்னங்கிறது தெரிஞ்சிடும், எதை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் எதை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுங்கிறதும் தெரிஞ்சிடும். We will go one after the other slowly again. Now, what may be transferred? It also says what cannot be transferred. That's the beauty of this section 6. The section 6ல நிறைய subsections இருக்கு, A to H வரைக்கும் இருக்கு. That we will go one after the other. So what section 6 says? It says any property can be transferred for a one point. But now section 6A. Section 6A, it says certain principles. Spes successionist அப்படிங்கிறது என்னன்னா chance of succession. It is called chance of succession. Now, what is chance of succession? Father இருக்காரு, ஒரே ஒரு சன் இருக்காரு, அப்பா ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதுக்கு யாரு வாரிசுன்னா இவருதான் வாரிசு. கரெக்டா? ஆனா உண்மையாவே வாரிசு அவரு வாரிசுன்னு நம்ம சொல்லிக்கிறோம். போஸ்ட்குன்னு இந்த ஆள் போயிட்டாருன்னா வாட் வில் ஹேப்பன்? அப்பா இருக்கும் போதேவே தட் சன் டைஸ், வாட் ஹேப்பன்ஸ்? வாரிசு அவர் இனிமே கிடையாது. அப்பா போனதுக்கு அப்புறம் தான் வாரிசார். ஸோ இட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் ரிவர்ஸ் பட் நாட் இன் தி சேம் லைன். அதனாலதான் சட்டத்துல ரொம்ப இனிமையா ஒரு வார்த்தை சொன்னாங்க, புரிஞ்சுக்கிற மாதிரி. லாட்டின் வேர்டு சொன்னாங்க, நெமோ எஸ்ட் ஹேரிஸ் விவென்டிஸ். நெமோ எஸ்ட் ஹேரிஸ் விவென்டிஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, a living person has no hairs அப்படின்னா. நெமோ எஸ்ட் ஹேரிஸ் விவென்டிஸ். a living person has no hairs. அதாவது ஒரு உயிருடன் இருக்கும் ஒரு நபருக்கு வாரிசு என்பது கிடையவே கிடையாது.
உயிருடன் இருக்கும் மனிதருக்கு வாரிசு இல்லை. சரி, இதுக்கு எப்படி சொல்லுவான் அவன்? அதனால ஒரு டெக்னிக்கல் வேர்டு போட்டான், ஹேர் அப்பேரண்ட் அப்படின்னு. ஹேர் அப்பேரண்ட் அப்படின்னு. ராஜராஜ சோழன் இருக்காரு, அடுத்தது ராஜேந்திர சோழன் வராரு. இளவல், இளவரசு, வாரிசு பின்னாடியே வருது அது அப்படின்னு. அப்பேரண்ட் கண்ணில் தெரியுது அப்பேரண்ட். கண்ணில் பார்த்தா இவர் தான் வாரிசுன்னு தெரியுது, இவருக்கு இவருடைய மகன் வாரிசுன்னு தெரியுது அப்பேரண்ட் கண்ணில். ஆனா இவர் வாரிசுன்னு சொல்ல முடியாது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சான்ஸ் ஆஃப் லிவிங். சான்ஸ் இருந்து வாழ முடிஞ்சா தென் ஹி பிகம்ஸ் தி ஹேர். ஸோ ஹேர் அப்பேரண்ட் வந்து ஹேரா எப்ப மாறுறாருன்னா ஆன் தி டெத் ஆஃப் தி ஒரிஜினல் ஓனர். ஸோ இந்த ஹேர் அப்பேரண்ட் விற்க முடியுமா அப்படின்னா, அப்பா எனக்கு ஏகப்பட்ட சொத்து எங்க அப்பா வச்சுட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் எனக்கு வரும், இந்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் நான் விற்கிறேன், கவலைப்படாது, இன்னைக்கே எல்லாத்தையும் வித்துறேன், ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியா நான் செல் பண்றேன்னு சேல் டீடு போட்டா அது செல்லாது. இட் இஸ் அ வாய்ட் சேல். ஓகே, so chance or expectation or a hope of succession cannot give rise to a transfer of property. So section 5ல எதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா செக்ஷன் 6ல இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது. ரைட் டு இன்ஹெரிட் இஸ் ஒன்லி a சான்ஸ். எனக்கு கிடைக்கும், நான் இன்ஹெரிட் பண்ணுவேன், நான் வாரிசா அதை வந்து என்னால எடுத்துக்க கூடியது வந்து ஒரு சான்ஸ் தான். உயிர் இப்ப இருக்கும், எப்ப போகும் தெரியாது. ஸோ இட்ஸ் அ சான்ஸ். இட் மே ஹேப்பன் ஆர் மே நாட் ஹேப்பன். உயிரோடயே இருக்கலாம் ஆர் உயிரோடு இல்லாது. எத்தனையோ இடத்துல ப்ரீ டிசீஸ்டு சில்ட்ரன் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல. ப்ரீ டிசீஸ்டு சன், ப்ரீ டிசீஸ்டு டாட்டர் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஒய்ஃபுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் போயிடுறாரு, குழந்தைய அப்பாவுக்கு முன்னாடி குழந்தைக போயிடுறாங்க. ஸோ இட் இஸ் ஆர் ஆல் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ திஸ் டிரான்சாக்ஷன் இஸ் வாய்ட். ஸோ நெமோ எஸ்ட் ஹேரிஸ் viventis. A living person does not have no hairs. Heir apparent cannot object to sale. இன்னொரு பாயிண்ட் இருக்கு. சப்போஸ் ஒரு வாரிசு வந்து அப்பாவுக்கு நிறைய சொத்து இருக்கு, இவர் வாரிசா வராரு. சரி, வாரிசு வந்து அப்ஜெக்ட் பண்ண முடியுமா அப்பா விற்கிறத? அப்பா இல்ல, நான் அவர் தான் வாங்குறாரு எல்லா சொத்தையும், அவரே விற்கிறாரு. கிடையாது, நீ விற்க கூடாது, நான் தான் வாரிசு, எல்லா சொத்தையும் எனக்கு தான் வரணும் அப்படின்னு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. So heir apparent cannot even object to sell or gift by owner. ஒரு அப்பா வந்து 5 பசங்கள்ல யாருக்கு வேணாலும் கிஃப்ட் பண்ணலாம். போங்கயா, உங்களோட ஒரு பிரயோஜனம் இல்லை, தண்டன் நீங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி யாருக்காவது வித்தும் விடலாம். So the heir apparent cannot make any objection. So if any gift made by a person heir is also not valid. It does not confer any title. 77 Madras Law Weekly, 77 Madras Law Weekly, page 9. Rangasamy Nayakar, 77 Madras Law Weekly, page 9. Rangasamy Nayakar versus Chinnamma. Okay, so what it says, it does not confer any title அப்படின்னு சொல்லி இன்னொரு பொசிஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்ட்னர்ஸ் இருக்காங்க. we will slightly deviate our position from the usual concept. If there are some partners, ஒரு 3-4 பார்ட்னர் இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து ஒரு கான்ட்ராக்ட் கவர்மெண்டோட என்டர் பண்றாங்க. ஆல் பார்ட்னர்ஸ் என்டர். பாதி கான்ட்ராக்ட் இருக்கும்போது ஐயோ இது வேண்டாம், எனக்கு வேணாம், எனக்கு இது பிரயோஜனம் இல்லை, வேண்டாம் அப்படின்னு they leave it to go, leave it, நீயே எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் தலையில எல்லாம் கட்டி விட்டுட்டு they just run away. What will happen? இப்ப எல்லா பார்ட்னரும் ரிட்டையர் ஆகி போனா கூட one partner is there. He can individually sue against the government, இல்லையா, for whatever it is to enforce his right. இப்ப he is getting a chance of being alone. He is becoming a person of an individual capacity, not in the capacity of the partner, but still he can do it. So this particular person who is existing as an individual and not as a partner, section 6A will not apply. It can, the government cannot say no, you can only file a case against me as a partner and not as an individual person. This we can relate it to நம்ம சொன்னது promoters and companies. இப்போ now partnership dissolve ஆகி it is now with an individual partner. அதுக்கு என்ன அப்படின்னா குஜராத் வாட்டர் சப்ளை வர்சஸ் சுந்தர தாஸ். குஜராத் வாட்டர் சப்ளை வர்சஸ் சுந்தர தாஸ். AIR 1991 குஜராத். AIR 1991 குஜராத் 170.
AIR 1991 Gujarat 170. So what will happen regarding relinquishments assignments? இப்ப relinquish பண்றோம். ஒரு எக்ஸாம்பிள் தட் ஐ வில் டெல் யூ. ஃபேமிலியில் இருக்கார், ஃபாதர் இருக்காரு, சன் இருக்காரு, சில்ட்ரன் இருக்காங்க. இப்போ ஒருத்தர் மட்டும், இது வந்து யூஸ்வலி ஹேப்பன்ஸ் இன் வில்லேஜஸ், இந்த மாதிரி ஒரு டீல் பண்ணுவாங்க. என்னன்னா, ஒருத்தர் வந்து அவுட் சைட்ல கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அவுட் ஆஃப் கேஸ்ட்ல கல்யாணம் பண்ணிக்கிறது, இல்லை அவுட் ஆஃப் ரிலீஜன்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்பாவுக்கு அது பிடிக்கல, அம்மாவுக்கு அது பிடிக்கல, மற்ற பிரதர்ஸ்க்கு அது பிடிக்கல, சிஸ்டர்ஸ்க்கு அது பிடிக்கல அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே ஒரு பஞ்சாயத்து கூட்டி, இனிமே இந்த சொத்துல இருந்து உனக்கு எதுவும் தரமாட்டேன், இந்த சொத்துல இவரோட சொத்தா இருக்கும், பட் நீ எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீயும் வாரிசு தானே, சப்போஸ் இப்படியும் இருக்கலாம், மேபி நீயும் வாரிசு தானே அந்த சொத்துக்கு, குடும்ப சொத்தா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியா இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல என்ன ஆகும், நீ எழுதி கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு ஒரு பஞ்சாயத்துல எழுதி கொடுத்துட்டு வர்றாரு, எனக்கு இதுல இருந்து எதுவும் வேணாம் அப்படின்னு. ஸோ ஹி இஸ் நவ் ரிலிங்குவிஷிங் எ சான்சஸ் ஆஃப் சக்சீடிங், இல்லையா? அப்பா இறந்துட்டாரு, இல்ல தாத்தா இறந்துட்டாரு, முப்பாட்டனார் இறந்துட்டாருன்னா நமக்கு ஒரு ஷேர் வந்துருது ஆட்டோமேட்டிக்கா. வெதர் சான்ஸ் ஆஃப் அந்த டிவிஷனை கூட இவர் ரிலிங்குவிஷ் பண்ண முடியுமான்னா அதெல்லாம் பண்ண முடியாது. தட் இஸ் நாட் பாசிபிள். But if he, what is the situation? What is the situation if he gets some money and relinquishes it now itself? If he gets some money and relinquishes now itself, then that is valid. எப்படின்னா 2016 6 CTC 2016 6 CTC 237 ஒரு ஒண்டர்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கமலா வர்சஸ் உமா ரவிச்சந்தர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸ்லைட் டீவியேஷன் பாருங்க. தி learned judge takes a cue from AIR 1973 Supreme Court. AIR 1973 Supreme Court 554. ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. என்னன்னா 2014 4 Law Weekly 176ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. 2014 4 Law Weekly 176ல ஒரு ஜட்ஜ்மெண்ட். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நீ ரிலிங்குவிஷ் பண்ண முடியாது, பிகாஸ் இப்பயே கொடுத்துட்டு போனா அது செல்லாது. சப்போஸ் இன்னொரு சிச்சுவேஷன் நான் சொல்றேன். ஒரு ஃபாதர் இருக்காரு, எனக்கு ஒண்ணு வேணாம், நான் இனிமே இந்த சொத்துல எதுவும் வேணான்னு போயிடாரு. அதுக்கப்புறம் திடீர்னு ஃபாதர் ஒரு 2 நாள் செத்து போயிடாரு, வெறும் பஞ்சாயத்துல சொல்லிட்டு போயிடாரு. வாட் வில் ஹேப்பன்? அப்பேரண்டா ரிலிங்குவிஷ் நீ பண்ணிட்ட, ஸோ நீ இனிமே ஏதாவது வாங்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? திஸ் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். ஏன்னா ஹேர் அப்பேரண்டா இருக்கும்போது கொடுத்தது, பட் உண்மையாவே இவர் இறந்துட்டாரு. வாட் வில் ஹேப்பன்? ஸோ அப்புறம் இப்போ ஹேர் ஆயிடுறாரு, இல்லையா? இன் தட் கேஸ் இது இந்த சைட்டேஷன் தட் இஸ் 2016 6 CTC என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, if there is a passing of some considerations, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தா that will bind. இல்லாட்டி relinquishment ஏத்துக்க முடியாது. இதுல this particular sectionல வந்து we may have to relate to section 43. இப்ப இந்த நான் சொன்ன relinquishmentல இப்ப 43 section of the Transfer of Property Actல என்ன சொல்லுதுன்னா, டாக்டர்ன் ஒரு நல்ல டாக்டர்னு சொல்லுதுன்னா feeding the grant by estoppel அப்படிங்கிற ஒரு டாக்டர்னு சொல்லுது. Most of the lawyers who would have had some sufficient practice would have definitely come across this particular principle. Of course, as students, everyone would have read this principle. But practically வரும்போது, நம்ம ப்ரொஃபஷன்ல வரும்போது இந்த மாதிரி நமக்கு கேசஸ் கிடைச்சிடும். செக்ஷன் 43 அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, சிம்பிளா ஒரு பாயிண்ட் சொல்லுது. 43 நான் சொல்றேன், செக்ஷன் 60 டிஸ்டிங்ஷன். இந்த ஒரு செக்ஷனோட நான் ஜஸ்ட் ஐ வில் க்ளோஸ் திஸ் செஷன், பிகாஸ் இதே 1 hour ஆயிடுச்சு. பட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் செக்ஷன். 43 என்ன சொல்லுதுன்னா, டாக்ட்ரின் ஆஃப் ஃபீடிங் த கிராண்ட் பை எஸ்டாப்பல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுது. இந்த அதாவது அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு நம்ம இப்ப ஒரு நிமிஷம் பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ப்ராப்பர்ட்டி இல்ல, பட் இவரு என்ன பண்றாரு, இதுதான் என் ப்ராப்பர்ட்டி, அதுக்கும் இதாகும் சொல்லி அதை இதையும் சொல்லி ஃப்ராட்ல வித்துறாரு. வித்ததுக்கு அப்புறம் அந்த ஆள் தெரியாத வாங்கிடுறாரு. பட் அதுக்கப்புறம் இந்த வித்தவருக்கே இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருது. ஸோ ஒருத்தர் ப்ராப்பர்ட்டியே இல்லாத, நம்ம முதல்ல செக்ஷன் 5லயும் செக்ஷன் 7லயும் நம்ம பார்ப்போம். பாருங்க, செக்ஷன் 7லயும் பார்ப்போம். நம்ம ப்ராப்பர்ட்டியே இல்லாத பர்சன் who does not have title cannot sell அப்படின்னு நம்ம பார்ப்போம். That is also going to be a long section with several case laws. But at the same time, but section 43 வந்து அதுக்கே ஒரு எக்ஸெப்ஷன் மாதிரி அமையுது. எப்படி அமையுதுன்னா, a person sells the property even without having the property. So
So 5 ல நம்ம you cannot sell the property without having the property. Section property must be in existence நம்ம பார்த்தோம். இப்போ இது ஒரு லாக் பண்ணுது பாருங்க இந்த செக்ஷன். இந்த மாதிரி fraudulent transaction இந்த செக்ஷன் போட்டு லாக் பண்ணுது. 1882லயே இந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி இந்த மாதிரி they have devised a wonderful section 43. இப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, he sells the property even before he becoming the owner of the property, but later he becomes the owner. In that case the purchaser இருக்கார் இல்லையா, he can compel this person, ஏன் நீ இல்லாத சொத்தை வித்துட்ட, எனக்கு இப்போ உனக்கு அந்த சொத்து வந்துருச்சு, you just confirm it. Automatically if he moves the court, then the property purchased by him, which was not once, it can be automatically vested with the purchaser. So that is the thing that we have to now see. That the section 43 gives that right, but section 6A என்ன சொல்லுது, specification சொல்லுது, a person who does not have the property, தனக்கு இல்ல, ஹேரா தனக்கு இல்ல, பட் வித்துறாரு, அசியூமிங் வித்துறாருன்னா என்ன ஆகுது, section 6 is an act of a statute. It actually makes a bar. But section 43 is an estoppel, is a rule of estoppel. Section 43 is a rule of estoppel. Section 6 is an act, but section 43 is a rule of estoppel. Rule of estoppel na நம்ம இன்னும் என்ன பார்க்கணும், 115 of the Evidence Act க்கு போய்டுவோம், of the Evidence Act. So 1962 Supreme Court, AIR 1962 Supreme Court 847, AIR 1962 Supreme Court 847, Jumma Masjid Makara versus Kodimandira Devaya, AIR 1962 Supreme Court 847. இதுதான் இந்த டிஸ்டிங்ஷன் சொல்லுது. So section 6A ங்கிறது வந்து it's a statute by itself. But 43 என்ன சொல்லுது, a person deals with the property, he represents so that he has a title who had no title. Section 43 of the Transfer of Property Act, what it says is, a person negotiates with the person without a title, representing that he has title, but he does not have title. Section 6A வந்து வேற, it's a concept says a heir apparent cannot transfer a property, saying that he will have title later. So that is two different sections. Section 6A is a substantive law. Section 43 is a rule of estoppel. Now, this is with respect to section 6A. Now, மற்ற செக்ஷன்ஸை கொஞ்சம் சீக்கிரமா நம்மளால போக முடியும். இதெல்லாம் வந்து only concepts I'll just brush through. Another, I wish to hold you for some more 10 to 15 minutes if you don't mind. Next concept is right of re-entry. அதாவது ஒரு லீஸ் இருக்கு, அந்த லீஸ்ல வந்து நான் திருப்பியும் you cannot transfer right of re-entry. That is if a lessee does not pay, இன்னொருத்தருக்கு கொடுக்கறது, நீ உள்ள போயிடு அப்படின்னு. ஸோ cannot sell this particular right to someone to take possession of the land. அதாவது நான் தான் ஓனர், லீஸ்க்கு கொடுக்குறேன் லெசிக்கு. If he does not pay, I can insist upon the termination of lease or whatever mode I am having, I can do it. But I cannot sell this particular right to somebody to re-enter to the land. அப்பா இவர் எனக்கு வாடகை தரல, நீ உள்ள பூந்து அடிச்சு காலி பண்ணி நீ உள்ள போய்க்க அப்படிங்கிற ரைட்டை நான் I cannot sell it. So only the owner can re-enter, but not the third person. This particular right cannot be sold. அதுதான் இந்த செக்ஷன்ல ஒரு செக்ஷன் 6B ல ஒரு விஷயம். ஈஸ்மெண்ட், இது இன்னொரு ஆஸ்பெக்ட். ஈஸ்மெண்ட்ல என்ன, ஈஸ்மெண்ட்ங்கிறது என்ன, மீன்ஸ் a right to use another's property, that is இன்னொருத்தருடைய லேண்டை நம்ம யூஸ் பண்றதுக்கு ஒரு அதிகாரம் தான் இந்த ரைட். ஒரு வே இருக்கு, என் வீடு முன்னாடி இருக்கு, நான் ஒரு ஓகே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் நான் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி நான் வச்சுட்டு இருக்கேன், அதை நான் ரெண்டா டிவைட் பண்றேன். ஒரு போர்ஷனை நான் வச்சுக்கிறேன், இன்னொரு போர்ஷனை நான் வந்து பின்னாடி வீட்டுக்காரருக்கு வித்துறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அவருக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுத்து நான் வித்துடுறேன். ஸோ பின்னாடி இருக்கிறவர் என்ன பண்ணுவாரு, இந்த பாதையில தான் அவரு நல்ல பெரிய பாதைன்னு வச்சுப்போம். we'll have a big road, I am giving it, நல்ல பெரிய ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். But what happens, the person on the rear side, he gets the right of easement to enjoy this particular property, but the road belongs to me.
பட் என்ஜாய்மெண்ட் ரைட் பிலாங்ஸ் டு ஹிம். அவர் பிகம்ஸ் தி டாமினன்ட் ஓனர். நான் வந்து சர்வியன்ட் ஓனர். ஐ ஹாவ் டு சர்வ் ஹிம் டெய்லி. நான் கேட்ட போடக்கூடாது, அவர் வராருன்னா கரெக்டா வச்சிருக்கணும், துவர அப்பதான் போக முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸை இந்த ஈஸ்மெண்ட் ரைட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இன் தட் கேஸ் இப்போ அவருக்கும் எனக்கு சண்டைன்னா, நான் ஐ கேனாட் செல் திஸ் பர்டிகுலர் ரோடு. ஒரு 10 அடிக்கு ஒரு 8 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த 80 ஸ்கொயர் ஃபீட் நான் யாருக்காவது விற்க முடியாது. ஸோ ஐ கேனாட் செல் திஸ் ஈஸ்மெண்ட் அலோன் டு சம்படி. ஸோ ஈஸ்மெண்ட் ஆல்வேஸ் ரன்ஸ் வித் தி லேண்ட். அதை நம்ம ஃபர்தர் செக்ஷன்ஸ்ல நம்ம பார்ப்போம். யூ கேனாட், அதாவது இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர் இஸ் பார்டு. இப்போ ரைட் டு டேக் வாட்டர் இன் தி வெல், காமன் வெல் இருக்கு, அதை நீங்க விற்க முடியுமா? அந்த வாட்டர் ரைட்டை மட்டும் விற்க முடியுமா? தட் கேனாட் பி டன். ஸோ a man cannot remove the soil. அது இந்த மாதிரி கான்செப்ட்ஸ். ஈஸ்மெண்ட் இஸ் an incident of ownership. அதோட ஓனர்ஷிப்போட இன்சிடென்ட் அது. இட் இஸ் இன்ஹெரண்ட் வித் தி ஓனர்ஸ். ஸோ தட் கேனாட் பி டிரான்ஸ்ஃபர்ட் செப்பரேட்லி. இந்த ஒரே ஒரு கேஸ்ல ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் an injunction தான். 2023 CTC 834. 2023 CTC 834. பர்சனலி ரெஸ்ட்ரிக்டட் என்ட்ரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. அதாவது இப்ப நான் ஒரு என்ஜாய்மெண்ட் ரைட்டை மட்டும் கொடுக்குறேன்னு வைங்க, அந்த என்ஜாய்மெண்ட் ரைட்டை விற்க முடியாது. நான் கொடுத்துருக்கிறதே ரெஸ்ட்ரிக்டட் ரைட்டு, அந்த ரைட்டை இது பண்ண முடியாது. இப்ப சப்போஸ் லீஸ் டீட்ல வந்து நாட் டு சப் லீஸ்னு போட்டிருக்கேன், இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ரைட்டு. ஒரு டெனன்ட் வந்து ஹீ கேன் டேக் த ப்ராப்பர்ட்டி ஆன் லீஸ், பட் சப்ஜெக்ட் டு கண்டிஷன் என்னன்னா நீங்க உள்வாடகை கூடக்கூடாது அப்படிங்கிறது. நோ, அவர் உள்வாடகை கூட முடியுமா? That is not possible. So 6D என்ன சொல்லுது? certain type of transfers அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அதான் இந்த கான்செப்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் செக்ஷன் 6. நாட் டு சப்லீஸ்ங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுன்னா he cannot sublease. அதே மாதிரி ஒரு பூஜாரி இருக்காரு, கோவில்ல நீங்க தான் பூஜை பண்ணணும்னு கொடுக்குறோம், அவர் இன்னொருத்தரை வித்துட்டு போயிடுறாரு. அப்பா நிறைய குண்டியில நிறைய காசு வரும், தட்டு காசு நிறைய வரும், நீ வச்சுக்கோன்னு வித்துட்டு போயிட்டாரு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு. So that he cannot sell. A priest cannot transfer his right in a temple. You cannot also make a contract to that effect. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க தான் எனக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கணும், ஐ எம் மேக்கிங் அ கான்ட்ராக்ட். அவர் இன்னொரு தட்டு விட்டுட்டு போயிட்டாருன்னு வைங்க. ஸோ தட் வில் நாட் பைண்ட் மீ. ஸோ இட்ஸ் அ பர்சனல். இது நான் உங்களை பெயிண்ட் நீங்க போட்டுட்டாங்க ரவிவர்மா, நீங்க பெயிண்ட் பண்ணி தரணும்னா he cannot sell that particular right to somebody. So that is not possible. அதுதான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் செக்ஷன் டி சொல்லுது. அதே மாதிரி டிடி செக்ஷன் 6DD ரைட் டு ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸ். ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸ் வைக்க முடியுமா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, மெயின்டெனன்ஸ் தர வேண்டியது ஒரு டியூட்டி. பட் அந்த அம்மா என்ன பண்ணா, எனக்கு பாஸ்ட் மெயின்டெனன்ஸை கொடுக்கலாம், பட் ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸை கொடுக்க முடியாது. ஃபியூச்சர் அரியர்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் கேன் பி அசைன்டு. இந்த அம்மா பாக்குது, என் ஹஸ்பண்ட் சரியான எப்படியோ அவாய்ட் பண்ணிடுவான், நான் வந்து இதை அசைன் பண்ணி தரேன், நீங்க கேஸை போட்டு நீங்க வாங்கிக்கோங்க, பட் இப்ப எனக்கு நான் ரொம்ப என்ன குழந்தையெல்லாம் மேனேஜ் பண்ண முடியல, எனக்கு 5 லட்சம் ரூபாய் வரணும், ஒரு 4 லட்சம் ரூபாய் கொடுங்க, ஐ எம் அசைனிங் திஸ் ரைட் யூ டு ரெக்கவர் தட்னு கொடுக்கலாம். பட் ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸ் வைக்க முடியாது. தட் இஸ் நாட் பாசிபிள். ரைட் டு ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸ் cannot be sold. It cannot be. So past can be some type of arrangement can be made, and this particular section is given only to benefit that person. So right to sue வைக்க முடியுமா? அடுத்தது, எனக்கு வந்து இன்னொருத்தரோட கேஸ் போடுறதுக்கு எனக்கு தான் அதிகாரம் இருக்கு, இந்தாங்க இது என் ப்ராப்பர்ட்டி தான், நீங்க இது பண்ண முடியுமா? ஐ cannot sell that right. Right to suit cannot be sold. That cannot be transferred. So அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, a stranger to a contract cannot sue. A stranger to a contract cannot sue. They say it is a personal right. But of course இதோட எக்ஸெப்ஷன் என்னன்னா, சப்ரிகேஷன், அசைன்மெண்ட் அதெல்லாம் உண்டு. தட் இஸ் பாசிபிள். AIR 1948 மெட்ராஸ் 458. அதே மாதிரி பப்ளிக் ஆபீஸை விற்க முடியுமா? அர்ச்சகர் அவரோட இடத்த விற்க முடியுமா? விற்க முடியாது. தாசில்தார் அவர் விற்க முடியுமா அவரோட? நான் தான் கலெக்டர்னு இன்னொருத்தர் விற்க முடியுமா? தட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா கலெக்டரா போட்டாங்க, இந்தாங்க 5 லட்சம் ரூபாய்னு விற்க முடியுமா? தட் இஸ் நாட் பாசிபிள். செக்ஷன் 6F அது பண்ண முடியாது. ஸ்டைஃபண்ட்ஸ், பென்ஷன்ஸ், ஒரு கவர்மெண்ட் அதிகாரி இருக்காரு, பென்ஷன் வாங்குறாரு, அதை விற்க முடியுமா? எனக்கு இவ்வளவு வருங்க, நான் இன்னொரு 20 வருஷம் இருப்பேன், உயிரோட இருப்பேன், இந்தாங்க நீங்க வாங்கிக்கங்கன்னு விற்க முடியுமா? தட் இஸ் நாட் பாசிபிள். That cannot be done. So pension, periodic allowances இதெல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி பென்ஷனை அட்டாச் பண்ண முடியாது. செக்ஷன் 60G ஆஃப் சிபிசில பண்ண முடியாது. ஸ்காலர்ஷிப்ஸ், மெடல்ஸ் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் விற்க முடியுமா? அதெல்லாம் விற்க முடியாது. தட் cannot be sold. ஸோ பர்பஸ் ஆஃப் செக்ஷன் 6A வந்து சில விதமான டிரான்ஸ்ஃபர்ஸை நம்ம என்டரே பண்ண முடியாது. இன்னொரு டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபரை நம்ம பண்ண முடியாது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
தட் இஸ் அன்லாஃபுல் டிரான்ஸ்ஃபர்ஸ்னு சொல்லுவாங்க. சில விதமான டிரான்ஸ்ஃபர்ஸே தப்பு. அது என்னன்னா ஒரு பப்ளிக் பாலிசிக்கு அகெயின்ஸ்டா இருக்கு இந்த டிரான்ஸ்ஃபர். அதை பண்ண முடியாது. இட் இஸ் ஃபார்பிடன் பை லா. அதாவது நான் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை வந்து ஒன்று லீஸ் போடுறேன். லீஸ் இஸ் அ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் என்ஜாய்மெண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி. அதை நான் பண்றேன். லீசிங் டு பிராத்தல் ஹவுஸ் கொடுக்க முடியுமா? தட் இஸ் ராங். ஸோ தட் இஸ் பார்ட் அண்டர் செக்ஷன் 6. சரி, இதுல ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஸ்ட் கோஹாபிடேஷன், பாஸ்ட் இல்லீகல் இலிசிட் கோஹாபிடேஷன் ஒன்று, ஃபியூச்சர் இலிசிட் கோஹாபிடேஷன் ரெண்டு. இது ரெண்டா பிரிக்கலாம். இதுதான் ப்ராக்டிகலி ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல கேஸ்ல நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஸ்ட் கோஹாபிடேஷன். பாஸ்ட் கோஹாபிடேஷனுக்கு ஒரு கிஃப்ட் பண்றாருன்னு வைங்க. ஐயோ இந்த அம்மாவோட ஒரு கனெக்ஷன் ஆகி போச்சு, இந்த ஆளோட ஒரு கனெக்ஷன் ஆகி போச்சு. அந்த மாதிரி சமயத்துல ஒரு டிரான்சாக்ஷன் கிஃப்ட் பண்ணிடுறாருன்னா, தென் பாஸ்ட் கோஹாபிடேஷனுக்கு கிஃப்ட் பண்ணா வேலிட். ஃபியூச்சர் கோஹாபிடேஷனுக்கு கிஃப்ட் பண்றது வாய்டு. 1968 சுப்ரீம் கோர்ட் 253. கான்குபைன் 1968 சுப்ரீம் கோர்ட் 253 AIR. So that is the distinction we may have to note. Other type of transfers nu onnu solranga. Other type of transfers enna a tenant cannot transfer his tenancy. That cannot be. A lessee cannot sell his right. அதை பண்ண முடியாது. சப்லீஸும் பண்ண முடியாது, இவர் வித்துட்டும் போக முடியாது. Of course we must have to see it அந்த யூசுஃப்ரக்டரி மார்ட்கேஜ்ல ஜெனரலா, பட் தட் இஸ் ஒன்லி பை தி மார்ட்கேஜர் அண்ட் மார்ட்கேஜி. அவர் தான் அவர் விட முடியும். இன்னொருத்தர் விரும்பாடு கொடுத்துட்டு போயிட முடியாது. தட் இஸ் நாட் பாசிபிள். சரி, கோர்ட் கேன் கோர்ட் ப்ரோஹிபிட் டிரான்ஸ்ஃபர். நம்ம முதல்ல பார்த்தோம் செக்ஷன் 5ல, எனி ரைட் வந்து கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட் எக்ஸப்ட் 612 6I. இதுதான் பண்ண முடியும். பட் ஆர் பை ஆபரேஷன் ஆஃப் லா. பட் கேன் எ டிரான்ஸ்ஃபர் பி ரெஸ்ட்ரிக்டட் பை கோர்ட்? ஒரு ரிட்டு போட்டு இவர் விற்கவே கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டு அந்த ரிட்டும் ஆர்டர் போட்டா அது செல்லாகுமா? செல்லுபடியாகாது. 2006-12 SCC 2006-12 SCC 360 2006-12 SCC 360. So High Court cannot prohibit a transfer which is otherwise transferable by law. எனக்கு லால டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அதிகாரம் இருந்தால் செயல்படுத்த முடியும். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டின் கீழே எனக்கு அதிகாரமாக செயல்படுத்த முடியும். பட் ஹைகோர்ட்ல ஆர்டிகல் 226ல போட்டு ரிட்டு என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமான்னா அது பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு செக்ஷன் 6.